Hello students and aspirants. இந்த வீடியோவில் வந்து நம்ம 25 ப்ரிப்போஷன் எக்ஸசைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட் ஏல fill in the blanks. fill in the blanks இதை வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், she is waiting dash the bus stop. ஒரு பர்டிகுலர் பிளேஸ் எக்ஸாக்ட் பாயிண்ட்டை பற்றி நம்ம சொல்கிறோன்னா அப்போது we should use preposition at. அந்த டைமில் வந்து நம்ம ப்ரிப்போஷன் அட்டை யூஸ் பண்ணணும். பஸ் ஸ்டாப், அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன், ஒரு பர்டிகுலர் பிளேஸை நம்ம வந்து சொல்கிறப்போ அட்டு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, த பென் இஸ் டேஷ் த டேபிள். எல்லாருக்குமே தெரியும் ஆன் தான் வந்து ஆன்சர். அண்ட் ஆன் ஏன் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ஃபேஸை டச் பண்ணுறப்போ ஏதோ ஒரு சர்ஃபேஸை, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டேபிள், இந்த டேபிளை வந்து இங்கே ஒரு பால் வந்து டச் பண்ணுது, ஒரு சர்ஃபேஸை டச் பண்ணுறப்போ நம்ம ப்ரிப்போஷன் ஆனை தான் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, வி மெட் டேஷ் மண்டே, ஆன் மண்டே. ஓகே, இந்த மாதிரி டேஸ் இருக்குல்ல, டேஸ்க்கு முன்னாடி வந்து ப்ரிப்போஷன் ஆனை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஆன் மண்டே, ஆன் டியூஸ்டே, ஆன் வெட்னஸ்டே, ஆன் தேர்ஸ்டே, ஆன் ஃப்ரைடே, ஆன் சாட்டர்டே, ஆன் சண்டே. ஓகே, டேஸ்க்கு முன்னாடி நம்ம ப்ரிப்போஷன் ஆனை தான் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஹீ லிவ்ஸ் டேஷ் நியூ டெல்லி, இன் நியூ டெல்லி. ஹீ லிவ்ஸ் டேஷ் நியூ டெல்லி, இன் நியூ டெல்லி. சிட்டிக்கெல்லாம் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ப்ரிப்போஷன் இன்னு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இன் சென்னை, இன் மதுரை, இன் பெங்களூர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இல்லைன்னா டிஸ்ட்ரிக், அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ப்ரிப்போஷன் இன்னை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், த கேட் ஜம்ப்டு டேஷ் த பாக்ஸ், இன் டு த பாக்ஸ். ஓகே, பாக்ஸுக்குள்ளே வந்து கேட் ஜம்ப் பண்ணுச்சு, இன்டூனா உள்ள. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் பார்ன் டேஷ் 1999, இன். ப்ரிப்போஷன் வந்து இன் தான் யூஸ் பண்ணணும். இயருக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் இன் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ப்ரிப்போஷன் ஆன் யூஸ் பண்ணணும். ஆன் 15 ஜூலை 1987. புரிஞ்சுதுங்களா? ஆன் 15 ஜூலை 1987 டேட்டு, மந்த்து, இயர் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி ப்ரிப்போஷன் வந்து ஆன் யூஸ் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? வெறும் இயர் மட்டும் கொடுத்தாங்கன்னா இன், டேட், மந்த் அண்ட் இயர் இது மூணும் சேர்த்து கொடுத்தாங்கன்னா we should use preposition on. Let me move to the next example. They are interested in cricket. எது மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கிறோமோ அது பக்கத்தில் நம்ம இன்னு தான் யூஸ் பண்ணணும். They are interested in cricket. Interested in. Next example, he is good at mathematics, good at science. ஸோ குட் பக்கத்தில் வந்து இந்த ப்ரிப்போஷன் அட்டு தான் வரும். குட் அட் மேத்தமேட்டிக்ஸ், இன்ட்ரெஸ்டட் இன், குட் அட். ஸோ இதெல்லாம் வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டட் இன், குட் அட் மேத்தமேட்டிக்ஸ். ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டில் வந்து நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருந்தோம்னா அதை நம்ம எழுதுகிறப்பவும் சரி பேசுகிறப்பவும் சரி ப்ரிப்போஷன் அட்டை தான் யூஸ் பண்ணணும். ஹீ இஸ் குட் அட் சோஷியல் சயின்ஸ், she is good at English. அதே மாதிரி they are interested in volleyball, she is interested in carom. Okay, next example, I will meet you at 6 pm. டைம்க்கு முன்னாடி வந்து ப்ரிப்போஷன் at யூஸ் பண்ணணும். டைம்க்கு முன்னாடி at யூஸ் பண்ணணும். at 4 am, at 3 am. டைம்க்கு முன்னாடி வந்து நம்ம ப்ரிப்போஷன் அட்டு தான் யூஸ் பண்ணணும். ஏஎம்மாக இருந்தாலும் சரி பிஎம்மாக இருந்தாலும் சரி we should use preposition at before the particular time. For example, 7 am, 8 pm. Next example, the dog is running across the street. குறுக்க ஓடுச்சு, தெருவோட குறுக்க ஓடுச்சு. The dog is running across the street. ஓகே, இந்த மாடல் பார்த்தீங்கன்னா fill in the blanksல நம்ம ப்ரிப்போஷனை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க அண்ட் தே வில் கிவ் 4 or 5 ஆப்ஷன்ஸ். we should choose the correct one from the given options. Okay,
fill in the blanks கொடுத்துட்டு நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா சாய்ஸஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த மாடலில். ஓகே, ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டு நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் த கரெக்ட் ப்ரிப்போசிஷன். ஷீ வாஸ் சிட்டிங் டேஷ் த சேர். இவ உக்காரப்ப வந்து அந்த சேரை டச் பண்ணுவா. ஓகேவா, அந்த சர்ஃபேஸை டச் பண்ணுவா. அதனால் வந்து நம்ம என்ன ஆப்ஷனை சூஸ் பண்ணணும்? ஆன். She was sitting on the chair. The train goes dash Chennai to Chennai. நம்ம வந்து எப்போவுமே ஒரு பிளேஸ்க்கு போகிறோன்னா, ஒரு இடத்துல இருந்து ஒரு பிளேஸ்க்கு போகிறோன்னா we should use preposition to. The train goes to Chennai. The book is dash the bag. In the bag. பேக்கில் வந்து புக் இருக்குது. The book is in the bag. இன்டூ கொடுத்தா இன்டூ சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஆன் சூஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே ஒரு சர்ஃபேஸை டச் பண்ணாதான், ஒரு சர்ஃபேஸ் மேலே டச் பண்ணாதான் நம்ம வந்து ப்ரிப்போஷன் ஆனை யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட். ஹீ இஸ் ஃபாண்ட் ஆஃப் ஸ்வீட்ஸ். அவனுக்கு வந்து ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். ஃபாண்ட் ஆஃப். டோன்ட் லாஃப் dash poor people at poor people. At poor people. Don't laugh at poor people. Next exercise பார்ப்போம். See, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. He went to home. He went home. அவன் வீட்டுக்கு போனான். இந்த டைமில் டூவை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இங்கிலீஷில் வந்து இதை யூஸ் பண்ணணும்னா அன்னெசரியாக டூ போட்டு இருக்கோம், ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணியிருக்கோன்ற மீனிங்கில் வந்துடும். அதனால் டூவை கட் பண்ணணும். டூ வராது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், we will go on tomorrow. இதுலேயும் வந்து தேவையில்லை இந்த ப்ரிப்போஷன். we will go tomorrow. நாளைக்கு போவோம். she discussed about the plan. she discussed the plan. இங்கேயும் வந்து ப்ரிப்போஷன் நாட் நெசசரி. where are you going to? இங்கேயும் வந்து to unnecessary. where are you going? He is senior than me. To me. IORல முடிஞ்சிச்சுன்னா சீனியர், ஜூனியர், சுப்பீரியர், இன்டீரியர் இந்த மாதிரி வரும். அது பக்கத்தில் வந்து எப்போவுமே டூ தான் யூஸ் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட்டு, வாட்டர் இஸ் ஃப்ளோயிங் அண்டர் த பிரிட்ஜ். அண்டரை பேஸ் பண்ணி ப்ரிப்போஷன் கேட்பாங்க. அபவ். த பிளேன் ஃப்ளூ அபவ் த கிளவுட்ஸ். அந்த பிளேன் வந்து கிளவுட்க்கு மேலே பறந்தது. ஹீ டிவைடட் த மேங்கோஸ் டேஷ் த டூ சில்ட்ரன் பிட்வீன். ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டீஸ் நடந்தால் நம்ம வந்து ப்ரிப்போசிஷன் பிட்வீனை யூஸ் பண்ணணும். ரெண்டுக்கு மேலே இருந்தாங்கன்னா, பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நடுவில் ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸ் இல்லைன்னா அவங்கள பற்றி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா we should use among. ப்ரிப்போஷன் அமாங்க யூஸ் பண்ணணும். ரெண்டு பேர் இருந்தால் பிட்வீன், ரெண்டு பேருக்கு மேலே இருந்தால் among. he divided the mangoes between the two children. ரெண்டு பேருக்கு வந்து இந்த மேங்கோவை சரிசமமாக பிரித்து கொடுத்தாங்க. ஸோ பிட்வீன் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். there is a bridge over the river. ரிவருக்கு மேலே வந்து பிரிட்ஜ் இருக்குது. this is the boy I was talking about yesterday. aboutனா பற்றி, இந்த பையனை பற்றி தான் நான் நேற்று பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மீனிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. And student, if you have any doubts regarding preposition and this session, please write your doubts in the comment section. And students, இது வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற எக்ஸசைஸ். She was born dash 15 July 1987. The book is lying dash the table. We met dash the park yesterday. Fourth question, the train will arrive dash 6:30 p.m. The cat jumped dash the wall. Sixth question, he has been living in Chennai dash 5 years. They are interested dash music. Eighth question, don't laugh dash others. Ninth question, my brother is senior dash me. 10th question, there is a picture dash the wall. இதில் வந்து
நான் ஒரு கொஷினை மட்டும் சால்வ் பண்ணுறேன். ஹீ ஹாஸ் பீன் லிவிங் இன் சென்னை ஃபார் 5 இயர்ஸ். ஒரு டியூரேஷனை பற்றி சொல்கிறோம்னா நம்ம வந்து ப்ரிப்போஷன் ஃபாரை யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பேலன்ஸ் இந்த 9 கொஷினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட்டில் வந்து உங்களோட ஆன்சரை டைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.